பொதுவாக நான் கமெண்டை படிப்பதில்லை. சமூக வலைதளத்தில் கமெண்ட் போடுபவர்கள் எப்பொழுதுமே நல்லதை செய்வதே இல்லை. பொதுவாக எனக்கு கூட பேஸ்புக் பேஜில் எனக்கு நண்பர்கள் என்று 5,24,000 பேர் இருக்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு பதிவு போட்டால் லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். இன்று காலை கூட நான் என்னுடைய 169வது மாரத்தானை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தானை ஓடி அது லைவ் போட்டிருந்தார்கள். இதுவரை அதை 2-3 லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள். பார்த்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து பரவசம் அடைவதோடு சரி, 2 லட்சம் பேர் பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 20-30 பேர் கமெண்ட்டும் போட்டிருப்பாங்க. நீங்க தேவையில்லாம போய் அந்த 20-30 பேர் போட்ட கமெண்ட்டை படிச்சீங்கன்னா மன உளைச்சல் வந்துடும். அவன் சொல்லுவான், நீ எதுக்கு ஓடி நிற்கிற, உனக்கு என்னத்துக்கு இதுன்னுவான். அவனால முடியாது. முடியாதவன் சொல்லுவான், நீ எதுக்கு ஓடுற அப்படின்பான். நமக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஏன் அடுத்த வாட்டி ஓடணுமா, ஏதோ ஒரு தோழர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு, 67 வயசுல உனக்கு தேவையா, ஏன் ஓடுறன்றான். அதை போய் நம்ம கேட்டுக்கணும். நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம ஓடக்கூடாதுன்ற முடிவு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்க, தப்பா போயிரும்ல, நமக்கு பாதிப்பு. அதனால அதை படிக்க கூடாது, கமெண்ட்டுக்கு உள்ளவே போகக்கூடாது. எவ்வளவு பேர் பார்த்தானோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். 2 லட்சம் பேர் பார்த்திருக்கிறான்ல, விருப்பம் இல்லாம அவன் பார்ப்பானா? நம்ம பதிவை விருப்பப்பட்டு தானே அவன் பார்த்திருக்கிறான். 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்த்திருக்கிறான். இது பெரும்பான்மையானவர்கள் நம்ம இதை பார்த்து பரவசப்பட்டிருக்கிறார்கள், சந்தோஷம். கமெண்ட்டை படிச்சீங்கன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு மனநிலை வேற எதுவுமே இருக்காது. அதனால நான் கமெண்ட் பெரும்பகுதி படிக்கிறது இல்லை. போன வாரம் இந்த சென்டரை போய் ஆய்வு பண்ணேன். கலைஞர் கணினி கல்வி மையத்தையும் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தையும் போய் சும்மா ஒரு ரவுண்டு வந்தேன். நான் எப்பவுமே அது உள்ள போய் பார்க்கறதே இல்லை. சரி, இப்ப வேலை இல்லாம இருக்கிறதால போய் பார்க்கலாமேன்ட்டு அன்னைக்கு போய் பார்த்துட்டு, சகோதரிங்க கையில எப்படி போகுது, கிளாஸ் போகுது, உங்க நீடு என்னன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது 1000 பேர் உதவி பண்ண வருவாங்க. இப்ப எதிர்கட்சி சென்டர் நல்லா நடக்குதாங்கிறத பார்க்கணும். சென்டருக்கு தண்ணி வசதி வந்துருக்கா, தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா, கிளீனிங் நல்லா ஒர்க் நடக்குதா, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா, இதை போய் பார்க்கணும். நான் அந்த சென்டரை உருவாக்கணுமே அந்த வகையில் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும் எங்களுக்கு பக்கபலமா இருந்து அதை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்னாலும் அது சரியா இயங்கின்னு இருக்கான்னு போய் பார்க்கறதுங்கிறது எங்க பொறுப்பு. அந்த வகையில போய் பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ள கீழே அந்த கமெண்ட் அன்னைக்கு ஒரு நாள் தான் படிக்கலான்னு பார்த்தேன். அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 99% பேர் யார் கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீ தான் எம்எல்ஏவா இல்லையா, இதையான் போய் பாக்குறேன்றான். அவன் என்ன நினைச்சுக்கனா, நான் ஏதோ அரசு நிறுவனம் போல இருக்குது, கலைஞர் கணினி கல்வியகமும் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையமும் இது ஏதோ அரசு நிர்வாகம் போல இருக்கு, எம்எல்ஏவா இல்லைனாலும் போய் இதை போய் உள்ள போய் பார்த்து நிற்கிறான்னு நினைக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை இல்லாதவன், புத்தியே இல்லாதவன் நம்ம பேஸ்புக்கில் கமெண்ட் போறானே அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம். இன்னொன்னு என்னன்னா, அவன் கமெண்ட் நமக்கு எதிரா பார்த்தாலும் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்திருக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். அவனுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா அது ஒரு தெளிவுபடுத்துறது அவசியம் நான் நினைக்கிறேன். இது அரசு நிகழ்ச்சி இல்ல, முழுக்க முழுக்க கிருஷ்ணமூர்த்தி வேர்வையால, துரைராஜ் வேர்வையால, சிவமணி வேர்வையால, ஏசுதாஸ் வேர்வையால உருவாயிருக்கிற நிகழ்ச்சி. இவங்களுடைய சொந்த உழைப்புல, இவங்களோட ஒரு ரூபாய் செலவுலையுமே இதை நாங்க ஒரு அமைப்பை கட்டமைத்து இதை 6 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு இது ஒரு தெளிவுக்காக தான் இது. ஏன்னா இதை நாங்க அடிக்கடி நிகழ்ச்சி நடத்தின விட்டுறவே மாட்டோம். கூட இதுல ஒரு சில இயக்குநர்கள் சொன்னாங்க, ஆட்சி மாற்றம் வந்த உடனே, நானும் தோல்வியை சந்திச்ச உடனே எங்க ஒரு 2-3 இயக்குநர்கள், சார் இது வேணுமா, இனிமேல் நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஏங்கன்னு கேட்டேன். நீங்க தான் பொறுப்புல இல்லையா, இப்ப எதுக்கு நடத்துறதுன்னாங்க. ஒண்ணு, அது பொறுப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இப்போ அதுல ஒரு பெரிய சந்தோஷமே, 1430 மாணவ மாணவியர் டேலி முடிச்சிருக்கிறாங்க. டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்புல ஒரு 40,000-50,000 வரைக்கும் சம்பளத்துல வேலை செய்யறாங்க. அதுல 80% மகளிர், 20% பாய்ஸ். இப்போ இந்த 1430 குடும்பங்கள் இன்னைக்கு இந்த குடும்பங்கள் விலைக்கேற்றி வச்ச பெருமை கலைஞர் கணினி கல்வி மையத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவும் இருக்காது.